இங்கே வாங்களேன், கிட்ட வாங்க. அப்படியே ஹை சீலிங் பாருங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் கூட இந்த அளவுக்கு உங்களுக்கு ஹை சீலிங் இருக்காது. ஆனால் இங்கே ஹை சீலிங் இருக்குது. சென்டரில் ஒரு கேண்டில் டிசைன் லேம்போட பார்க்க ரொம்ப ஐபிஓ இருக்குது. இப்போ புதுசாக எம்விஆர் தேட்டர் கூட புதுசாக திறந்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த எம்விஆர் தேட்டருக்கு ஆப்போசிட்லேயே புதுசாக இன்னொரு மாலும் வரப்போகுதுங்க. அது யாருது என்னன்றது கூட தெரியும். அதுக்கு கூட இப்போது அதாவது ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துக்கு ஒரு ரீசன்ஸ் இருக்குங்க. அது நம்ம கரெக்டாக உங்களுக்கு நான் கடத்திடணும். அதை தான் நான் எல்லாத்துலேயுமே வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இதை இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ், இது உடனே வீடு கட்டலாம், இது 2-3 வருஷத்துக்கு அப்புறம் வீடு கட்டலாம், இது ஃபினிஷ் நல்லா இருந்தது, இது ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்குது, இது மற்றதை கம்பேர் பண்ணும்போது ரேட் கம்மியாக இருக்குது, எல்லாமே நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதனால தான் நான் சொல்கிறேன், வீடியோவை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துகிட்டே இருக்கீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு வீடியோ உங்களுக்கு நான் சுற்றி காமிக்க போகிறேன். இந்த வீடை பொறுத்த வரைக்கும் நான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கேயே சொல்லிக்கிறேன், நீங்கள் லேண்டு வாங்கி வீடு கட்டினா எப்படி ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுவீங்களோ அதே மாதிரி இந்த வீடு கட்டி உங்களுக்கு ரெடியாக இருக்குது. இந்த ஏரியாவில் நான் ஒரு 2 வீடு இது வரைக்கும் ரிவ்யூ பண்ணி போட்டிருந்தேன். கொஞ்சம் ஃபீல்டின் அப்டேட்ஸ் அடிக்கடி பார்ப்பேன் இல்லையா, இந்த வீடு இந்த ரேட் நம்ம கொலா பண்ணுறோமோ இல்லையோ, இங்கே ரேட் என்ன போயிட்டுருக்கு அப்படின்றத விசாரிக்கும் பொழுது இந்த வீட்டோட ரேட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா இங்கே நியர்பையில் இருக்கக்கூடிய ரேட்டை கம்பேர் பண்ணும்பொழுது நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறீங்க அப்படின்னா நான் எதனால் சொல்கிறேன் அப்படின்றத என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, கண்டுபிடிச்சிருப்பீங்க. நான் உங்களுக்கு இந்த வீடை பார்த்து முடிச்சுட்டு லாஸ்ட்டாக நான் ரேட்டை சொல்கிறேன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னா ஹாப்பி ஹோம்ஸ் செங்கேனி பில்டர்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்டரோட கான்டாக்ட் நம்பர். நீங்கள் எந்த டவுட்ஸ் ஆனாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. குடுவாஞ்சேரி எலிக்குப்பூர் ரோட்டில் இவங்க நிறைய வீடு கட்டி செல் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய வீட்டில் நீங்கள் ஹாப்பி ஹோம்ஸ்னு ஃப்ரெண்டில் பார்ப்பீங்க இல்லையா, எல்லாமே இவங்க கட்டி செல் பண்ணதாக தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோஸ் இவங்களோட கொலாப் பண்ணி போட்டிருக்கோம். இவங்களோட ஃபினிஷ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இப்போ வீடியோ எடுக்க வரோம் அப்படின்றதுக்காக மட்டும் பண்ணாமல் இவங்களோட ப்ரீவியஸ் ரெப்புடேஷனும் நல்லாயிருக்கும். நீங்கள் அதை கண்டிப்பாக அவங்களோட ரிவ்யூஸ் எல்லாமே நீங்கள் பார்க்குறீங்கன்னா தெரிஞ்சிக்க முடியும். இந்த வீட்டினுடைய எக்ஸாக்ட் கூகுள் லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நம்ம சேனலோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடியினுடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. மொத்தம் 2 இண்டிவிஜுவல்ஸ் ப்ராஜெக்ட்டுங்க. 2 வீடுமே உங்களுக்கு நல்லா கிராண்டாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற வீட்டினுடைய ஃப்ரண்டேஜ் 25 ஃபீட், பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டினுடைய ஃப்ரண்டேஜ் 31 ஃபீட். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நம்ம பார்க்க போகிற வீடு கார்னர் வீடு. சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் கொஞ்சம் வீடு கார்னராக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சீக்கிரம் வந்து சொந்தமாக்கிக்கிறது நல்லது. இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அதான் நீங்கள் கேட்குறீங்க. இந்த லொக்கேஷன் நம்ம சென்னையோட புறநகர் பகுதியான கூடுவாஞ்சேரி காயிரம்பேடில் இருக்குங்க. கரெக்டாக காயிரம்பேடில் ரொம்ப ஃபேமஸான பிருந்தாவன் அவனியூவில் இருக்குது. நம்ம கூடுவாஞ்சேரி ஜிஎஸ்டியிலேருந்து வரும்பொழுது காயிரம்பேடு ஜங்ஷனில் நீங்கள் அதே காயிரம்பேடு நெல்லிக்குப்பூர் ரோட்டில் கண்டினியூ ஆனீங்கன்னா உங்களுக்கு கோயமாறுங்க. அதில் ரைட் கட் ஆகும். அது மறைமலை நகர் செல்லும் வழி கலிவந்துப்பட்டு வழியாக அந்த ரோட் பெல்ட்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. கரெக்டாக நம்ம தாம்பரத்துலேருந்து கலிவந்துப்பட்டுக்கு பஸ் போகுங்க. காயிரம்பேடு வழியாக தான். அந்த பஸ் போகிற ரோட்லேருந்து ஜஸ்ட் 200 மீட்டர்ஸ் தூரத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இந்த வீடு சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ். இந்த பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பூர் ரோட்டில் ஃப்ரண்ட்டில் சென்ட் மேரி ஸ்கூல் இருக்குது, எஸ்ஆர்எம் பப்ளிக் ஸ்கூல் இருக்குது, வேலம்மாள் ஸ்கூல் பெருமாட்டநல்லூர் கேம்பஸ் இருக்குது, அதே மாதிரி வேலம்மாள் ஸ்கூல் காயிரம்பேடு கேம்பஸ் இருக்குது. உள்ள இந்த மறைமலை நகர் செல்லும் வழியில் ஒரு கேம்பஸ் இருக்குது. இது இந்த வீட்டுக்கு ரொம்ப பக்கம். அதே மாதிரி அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது, ஸ்ரீமா வித்யாலயா ஸ்கூல் இருக்குது. நீங்கள் அப்படியே இந்த கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பூர் ரோட் வழியாக சத்யசாய் மெடிக்கல் காலேஜ், ஒண்டர்லா, திருப்பூர் ஓயமாரியம் அசஸ் பண்ணிக்கலாம். ஜோகோவில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகுங்க. நீங்கள் வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு ஈஸியான ஒரு லொக்கேஷனாக இது இருக்கும். இப்போ நம்ம இந்த வீடு சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை பார்க்கலாம். கூடுவாஞ்சேரியை பொறுத்த வரைக்கும் கொரோனாக்கு அப்புறம் இருக்கக்கூடிய கூடுவாஞ்சேரி, கொரோனாக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கூடுவாஞ்சேரினே பிரிக்கலாங்க. ஏன்னா நான் கொரோனாக்கு முன்னாடியே மறைமலை நகர் ஷிஃப்ட் ஆகிட்டேன். அதாவது சென்னையோட சவுத் இந்த புறநகர் பகுதிக்கு நான் ஷிஃப்ட் ஆகிட்டேன் புருஷவாக்கத்துலேருந்து. இந்த க்ரோத் நான் என் கண்பட பார்க்குறேன். ஒரு டைமில் நம்ம தாம்பரம் குரோம்பேட்டில் தான் போய் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்த சூழல் மார்க்கெட் போயிட்டு இன்றைக்கி கூடுவாஞ்சேரியிலே எல்லாமே வந்துருச்சுங்க. ஜிஆர்டி இருக்குது, மேக்ஸ் நான் வரும்பொழுதே இருந்தது, ரெண்ட்ஸ் இருக்குது, கல்யாண் ஜுவல்லர்ஸ் இருக்குது, ஐபிஓ இருக்குது, இப்போ புதுசாக எம்விஆர் தேட்டர் கூட புதுசாக திறந்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த எம்விஆர் தேட்டருக்கு ஆப்போசிட்லேயே புதுசாக இன்னொரு மாலும் வரப்போகுதுங்க. அது யாருது என்னன்றது கூட தெரியும். அதுக்கு கூட இப்போது அந்த ஒரு வீடு கட்ட போகிறாங்க, ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கட்ட போகிறாங்க அப்படின்னா அதுக்கு பிளானிங்லாம் பண்ணுவாங்க இல்லையா, எலிவேஷன், இன்டீரியர் ஒர்க், அதாவது 3D ரெண்டரிங் ஒர்க்லாம் பண்ணுவாங்க. அந்த ஒர்க் இப்போ அதில் போயிட்டுருக்கு. அது ஒர்க் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அது நான் உங்களுக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு இப்போ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் 7 சினிமாஸ் புதுசாக திறந்துருக்காங்க. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இந்த கடையில் வந்துருச்சு அப்படின்றதுனால கனெக்டிவிட்டி வைஸில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி அடுத்த சென்னை இதாங்க, அதில் மாற்றமே கிடையாது. இப்போ நம்ம அப்படியே வீடு சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இந்த வீடை பொறுத்த வரைக்கும் 1016 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாங்க. கார்னர் ப்ராப்பர்ட்டி 1750 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் கட்டப்பட்ட 3 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ். உங்களுக்கு ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. இது எனக்கு ஃபால் சீலிங் மட்டும் வேணாம் வசந்த், எனக்கு மாடுலர் கிச்சன் வேணும், டிவி யூனிட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் இன்டீரியர் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. எனக்கு டைம் கிடைக்குது அப்படின்னா நான் கண்டிப்பாக அதை அப்கமிங் வீடியோஸில் நான் அப்டேட் பண்ணுறேன். அதையும் நான் ஹோம் டூர் பண்ணி காமிக்கிறேன். இப்போ அந்த ஒர்க் ஃபைனல் ஸ்டேஜில் போயிட்டுருக்கு. ஃப்ரண்ட்டில் என்ட்ரி ரேம்ப் இருக்குது. உங்களுக்கு மெயின் கேட் தாண்டின உடனே 17 அடிக்கு 10 அடி சைஸில் இருக்கக்கூடிய கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது. இந்த கார் பார்க்கிங்கில் ஃபுல்லாகவே பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ளோரில். அதே மாதிரி இந்த எல் டைப் வாலில் ஃபுல்லாகவே
பிரிக் ஃபினிஷில் இருக்கக்கூடிய டைல்ஸ் சீலிங் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சீலிங்லேயும் ஸ்பாட் லைட் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீட்டில் செப்பரேட் போர் இருக்குது, செப்டிக் டேங்க் இருக்குது, 3 ஃபேஸ் சீப் லைன் கொடுத்துருக்காங்க, சம்ப் இருக்குது, வீட்டை சுற்றி காம்பவுண்ட் போட்டிருக்கிறாங்க, அதுலேயும் செட் பேக்கும் இருக்குது. இது கார்னர் ப்ராப்பர்ட்டி, அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. சீக்கிரம் வர்றதின் மூலியமாக அதை நீங்கள் சொந்தமாக்கிக்க முடியும். சுவிட்சஸ் எல்லாமே இங்கேயே நான் சொல்லிடுறேன், ஹேங்கர் ரோமா பிராண்டில் கொடுத்துருக்காங்க. இந்த பார்க்கிங்லேருந்து ஒரு ஆஃப் செட்டுங்க. இந்த ஆஃப் செட் ஃப்ளோரில் க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய கிரனைட் கொடுத்துருக்காங்க. செட் பேக் நீங்கள் பார்க்க முடியும். இங்கேயும் ஒரு டேப் இருக்குது. அதே மாதிரி மெயின் கேட் திறந்து உள்ளே வந்தோடனே ரைட்டில் ஒரு ஆஃப் செட் இருக்குது இல்லையா, செட் பேக், அதுலேயும் உங்களுக்கு டேப் இருக்குது. அந்த ஆஃப் செட் அப்படின்றது நம்ம ஆட்டோகேடில் கொடுக்கக்கூடிய கீ. நம்ம டக்குன்னு இப்படி ஒரு வாலை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம 2 அடி செட் பேக் விடணும்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எந்த சைட் டேரக்ஷன் கொடுக்குறோமோ அது செட் பேக் வரும். அந்த ஆஃப் செட்டுன்ற கீ இன்னும் மைண்டில் இருக்குது. ஏன்னா நான் 6th செவன்த்லேயே அதை கற்றுக்கிட்டேங்க. அந்த பிளானிங் விஷயமெல்லாம் நம்ம சிவில் இன்ஜினியர் அப்படின்ற ஒரு டார்கெட் வச்சுட்டு தான் நம்ம ஓடினது. மெயின் டோர் நார்த் ஃபேஸிங். மெயின் டோருக்கு முன்னாடி கிரில் கேட்டும் கொடுத்துருக்குறாங்க எம்எஸ்ல. இந்த கிரில் கேட்லேயும் உங்களுக்கு குழந்தைங்க நடந்து வரும்போது, இப்போ நம்மளே நடந்து வரும்போது தட்டிடக்கூடாது அப்படின்றதுக்காக உங்களுக்கு இதை மூவபிள் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நார்த் ஃபேஸிங் மெயின் டோர் டிசைன் பார்த்துருங்க. டீக்குட் டோருங்க, உங்களுக்கு லென்ஸோடு கொடுத்துருக்குறாங்க. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 20.25 அடிக்கு 10 அடி சைஸில் இருக்கக்கூடிய லிவிங் கம் டைனிங் இருக்குது. வீடு ஃபுல்லாகவே 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் கம் டைனிங்கில் மொத்தம் 3 வுட்டன் விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம ஃப்ரண்ட்டில் பார்க்கிங்கை பார்க்குற மாதிரி ஒரு விண்டோ இருக்குங்க. யாராவது மெயின் கேட்டில் இருக்காங்களா அப்படின்றத கூட நீங்கள் இங்கேருந்து பார்த்துக்கலாம், சேஃப்டியாகவும் இருக்கும். இந்த விண்டோட ஃப்ளோரில் கிரனைட் கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் கம் டைனிங்கில் இன்னும் 2 விண்டோ இருக்குது, வுட்டன் விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம், இந்த லிவிங் கம் டைனிங்கில் ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொன்றுங்க, டிவி யூனிட் அந்த மாதிரி இன்னும் இன்டீரியர் ஒர்க் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் இன்டீரியர் ஒர்க் நடந்துட்டுருக்கு. அதுக்கு நீங்கள் அடிஷனல் சார்ஜஸ் பே பண்ணுற மாதிரி தான் வரும். இதுக்கு நீங்கள் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அப்படியே வாங்கிக்கலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் இன்டீரியர் ஒர்க் நடந்துட்டுருக்கு. நீங்கள் வந்து பார்க்குற டைமில் அது முடிச்சிருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நானே அடுத்து இந்த சைட் வரும்பொழுது அதையும் கூட வீடியோவாக எடுத்து என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த லிவிங் கம் டைனிங்லேருந்து 8 அடிக்கு 10 அடி சைஸில் இருக்கக்கூடிய கிச்சன் இருக்குது. கிச்சன் ஸ்லாப்பில் கிரானைட் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் இருக்குது 4 ஃபீட் வரைக்கும். 2 வுட்டன் விண்டோஸ் வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. கிராஸ் வென்டிலேஷன் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சிங்க் இருக்குது. டேப் வந்து உங்களுக்கு பேரிவர் பிராண்டில் கொடுத்துருக்காங்க. செல்ஃப் லாஃப்ட் இருக்குது. ஒரு சில தாய்மார்களுக்கு கிச்சனில் பூஜா வைப்பீங்க, ஒரு சில பேர் வைக்க மாட்டீங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ இந்த ஸ்பேஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே பூஜா ஸ்பேஸுக்குள்ளே இடம் கொடுத்துருக்குறாங்க. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் நீட் அண்ட் கிளியராக ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்குங்க. இந்த லிவிங் கம் டைனிங்கில் உங்களுக்கு இந்த ஸ்டார் கேஸ் ஏரியா இருக்குது. ஸ்டார் கேஸ் வந்து சி டைப் ஸ்டார் கேஸுங்க. உங்களுக்கு நல்ல வைடனாக இருக்குது. இங்கே வாங்களேன், கிட்ட வாங்க. அப்படியே ஹை சீலிங் பாருங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் கூட இந்த அளவுக்கு உங்களுக்கு ஹை சீலிங் இருக்காது. ஆனால் இங்கே ஹை சீலிங் இருக்குது. சென்டரில் ஒரு கேண்டில் டிசைன் லேம்போட பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஹேண்டிலினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் உங்களுக்கு கிராண்டாக கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸு கீழே வாஷிங் மிஷினுக்குள்ளே ப்ரொவிஷனும் இருக்குது. 20 amp சாக்கெட் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்வெர்ட்டருக்குள்ள ப்ரொவிஷனும் இருக்குது. இந்த வீட்டினுடைய ஃப்ளோர் பிளான் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தது. நான் இன்ட்ரோலே சொல்லியிருந்த மாதிரி ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் அப்படின்னா சும்மா சொல்ல மாட்டாங்க. எனக்கு பர்சனலாக திருப்திகரமாக இருக்குது. பிடிச்சிருந்தா மட்டும்தான் நான் அதை சொல்லுவேன். அது சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களுக்கு தெரியும் அப்படின்றத விட ஃபீல்டில் இருக்கக்கூடிய நிறைய பில்டர்ஸ் அண்ட் ஏஜென்ட்ஸ் அண்ணாங்களுக்கு தெரியும். ஏன்னா நிறைய பேர் அப்ரோச் பண்ணும்பொழுதே நான் இது இருந்தால் பண்ண மாட்டேன், இருந்தால் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி நான் டேக்கா கொடுத்துட்டு ஓடிடுவேன். அவங்க எல்லாருக்குமே தெரியும், வசந்த் அதை பண்ண மாட்டேன், நீங்கள் இங்கே மட்டும் ஏன் இதை பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதாவது ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துக்கு ஒரு ரீசன்ஸ் இருக்குங்க. அது நம்ம வந்து கரெக்டாக உங்களுக்கு நான் கடத்திடணும். அதை தான் நான் எல்லாத்துலேயுமே வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இதை வந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ், இது உடனே வீடு கட்டலாம், இது 2-3 வருஷத்துக்கு அப்புறம் வீடு கட்டலாம், இது ஃபினிஷ் நல்லா இருந்தது, இது ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்குது, இது மற்றதை கம்பேர் பண்ணும்போது ரேட் கம்மியாக இருக்குது, எல்லாமே நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதனால தான் நான் சொல்கிறேன், வீடியோவை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துட்டே இருக்கீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, கொஞ்சம் அதையும் போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்தோடனே இந்த மெயின் டோர் வால்லேயே ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஆஃப் செட்டுங்க, சரிங்களா? இந்த ஆஃப் செட்டில் உங்களுக்கு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. பேரிவேர் பிராண்டில் பேரிவேர் டேப்போடு இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு காமன் பாத் இருக்குது. இந்த காமன் பாத்தினுடைய டோருக்கு ஆப்போசிட்டில் வால் தான் இருக்குது, மெயின் டோர் இருக்காது, சரிங்களா? ப்ரைவசியாகவும் இருக்கும். இந்த காமன் பாத்தில் சிங்கிள் மவுண்ட் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட் 7 ஃபீட் வரைக்கும் வால்டைல்ஸோடு கொடுத்துருக்காங்க. வால் மிக்ஸ் இருக்குது. உங்களுக்கு கார்னர் கிரானைட் சோப் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. வுட்டன் வென்டிலேட்டர் ராட்ஸ் இருக்குது. கிளாஸ் உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த சைடும் செட் பேக் இருக்குது. என்னதான் இந்த கார்னர் யூனிட்டாக இருந்தாலும் உங்களுக்கு செட் பேக் விட்டு ப்ராப்பராக கட்டியிருக்காங்க. ஏன்னா பொதுவாக கார்னர் அப்படின்னாலே உங்களுக்கு செட் பேக் விட மாட்டாங்க, ஒட்டி கட்டிடுவாங்க. ஆனால் இங்கே அப்படிலாம் இல்லை, செட் பேக் விட்டு கட்டியிருக்கிறாங்க. அந்த செட் பேக்லையும் பிசிசி போட்டு இருந்தது. சுவிச்சஸ் எல்லாமே ஹேங்கர் ரோமா தான்.
இது கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூம், ஃப்ரண்ட் ஃபேசிங் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் ஒன் சைடு வுட்டன் விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. இந்த ஆஃப் செட் இருக்கு இல்லையா, இந்த காமன் பாத் ஆஃப் செட், இந்த ஆஃப் செட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்பேஸையும் இங்கே லாஃப்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி அதுக்கும் லைட் இருந்ததுங்க, ஸ்பாட் லைட் அவங்க கொடுத்துருக்காங்க. அதை தவிர மற்ற எல்லா சுவிட்சையும் போடுறேன். சில டைம் ஆகும் தெரியுமா, எது வேணுமோ அதை கடைசியாக போடும், அந்த கதை தான். இங்கேயும் உங்களுக்கு ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. லிவிங் கம் டைனிங். இந்த ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோரிங் க்ரீன் கலர் கிரனேட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஹேண்டில் ஸ்கொயர் கட் எஸ்எஸ்ல இருக்குது. ஈவன் இந்த ஹேண்டில் இந்த ஸ்கொயர் கட் எஸ்எஸ் கீழே இருக்கக்கூடிய எஸ்எஸ்ல கூட நீங்கள் பார்க்க முடியும், சர்க்குலர் டியூப் எஸ்எஸ்ல. இங்கேயும் உங்களுக்கு அங்கங்கே டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து பண்ணியிருக்கிற மாதிரி ஃபீல் எனக்கு வந்து பார்க்கும்பொழுது ஃபீல் ஆச்சு. உங்களுக்கும் கண்டிப்பாக ஃபீல் ஆகும்னு நம்புகிறேன். இந்த கிரனேட்டில் கூட கிரிப் இருக்கணும் அப்படின்றதுக்காக, அடிஷ்னல் கிரிப் இருக்கணும் அப்படின்றதுக்காக இங்கே கீழே காட்டுங்க, இங்கே பாருங்கள் கட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா, இது அடிஷ்னலாக நம்மளுக்கு கிரிப் கொடுக்கும். அதே மாதிரி இந்த ஸ்டார்கேஸ் ஏரியாவில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட இருக்குங்க. இதே மாதிரி விண்டோ உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அது என்ன, ஐயோ அது பேர் மறந்து போச்சே, வந்துரு ஹெட் ரூம்லேயும் இருக்குது. ஃபர்ஸ்ட் லெவல் வந்த உடனே 11 அடிக்கு 10 அடி சைஸில் இந்த லாஞ்ச் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த லாஞ்சில் ஒன் சைடு வுட்டன் விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் வந்து லாஞ்ச் வந்து உங்களுக்கு ஒரு ஹோம் தேட்டர் செட்டப்லாக இருந்தது. இது வந்து நல்லா வைடனாக இருக்கு இல்லையா, அதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட்டனாக இருந்தது. அதில் இன்டீரியர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த வீடை நான் கண்டிப்பாக உங்களுக்கு வரும்பொழுது சான்ஸ் கிடைக்கும் போது நான் அப்டேட் பண்ணுறேன். அந்த மாதிரி நீங்கள் இன்டீரியர் ஒர்க் வேணும் அப்படின்னாலும் இந்த வீட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம், அது அடிஷனல் சார்ஜஸ் வரும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் லெவல் வந்த உடனே இந்த லாஞ்சுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இது பேக் சைடில் இருக்கக்கூடிய செகண்ட் பெட்ரூம். 13 அடிக்கு 10 அடி சைஸுங்க இந்த பெட்ரூம். ஒன் சைடு வுட்டன் விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. இந்த பெட்ரூமில் உங்களுக்கு டிசைன் லேம்ப் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய பெட்ரூம்லேயும் ஒரு டிசைன் லேம்ப் இருந்தது. எடிட்டர் தம்பி அதையும் காமிச்சிருங்க. ஒரு பெட்ரூமுக்கு ஒரு டிசைன் இருக்குங்க. இந்த பெட்ரூமில் இங்கே ஒரு ஆஃப் செட்டு, இந்த ஆஃப் செட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்பேஸை உங்களுக்கு லாஃப்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்க்க முடியும். சரிங்களா, எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிடைக்கும். லாஃப்ட் இருக்குது, செல்ஃப் இருக்குது. இந்த ஆஃப் செட்டில் வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 3 சைடும் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு சுற்றி தண்ணி தெரிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக, ஏன்னா பார்க்கும்பொழுது அது அசிங்கமாக தெரியும். பொதுவாக இன்னொன்று, இந்த சுவிட்ச் போடும்பொழுது நம்ம சுவிட்சை மட்டும் தொட மாட்டோங்க, இப்படி போவோம் இல்லையா, அதனால் இந்த இடம்லாம் ஃபுல்லாக அழுக்காகும். இந்த இடத்துல அது ப்ரௌன் பண்ணிக்கலாம். வாஷ் பேஷன் பேரியர் டேப்போட இருக்குது. இந்த ஆஃப் செட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இது அட்டாச் பாத், இந்தியன் ஸ்டைல் க்ளாசெட்டில் டேங்கோட இருக்கக்கூடிய அட்டாச் பாத். 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸோட கொடுத்துருக்காங்க. வுட்டன் வென்டிலேட்டர் இருக்குது, வால் மிக்ஸ் இருக்குது, கார்னர் கிரானைட் சோப் ஸ்டாண்டும் இருக்குது. ஃபர்ஸ்ட் லெவலில் வந்து லேண்ட் ஆன உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃப்ரண்ட் ஃபேசிங்கில் இருக்கக்கூடிய தேர்ட் பெட்ரூம் இருக்குது. 14.75க்கு 11 அடி சைஸில் இந்த பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. எனக்கு பர்சனலாக இந்த பெட்ரூம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எதனாலனா, இந்த பெட்ரூமில் 2 வுட்டன் விண்டோஸ் இருக்கா, டிசைன் லேம்ப் கொடுத்துருக்காங்களா, செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. இது கவர் பண்ணி வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம், அதுக்கு அடிஷனல் சார்ஜஸ் வரும். நைட் லேம்ப் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் அட்டாச் பாத் இருக்குது, சிங்கிள் மவுண்ட் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட், ஃப்ளோர் டைல்ஸ் நல்லா கிரிப்பாக இருந்தது, கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸோட கொடுத்துருக்காங்க. வால் மிக்ஸ் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது. இந்த அட்டாச் பாத்தில் வாஷ் பேஷன் உள்ளே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடித்த பகுதி, நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பால்கனி. பால்கனியோட சைஸ் மட்டுமே 9.75க்கு 9.25ங்க. ஒரு பெட்ரூம் சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனியில் ஆத்தங்குடி ஸ்டைல் ஃபினிஷில் இருக்கக்கூடிய டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 சைடுமே ஹேண்டில் இருக்குங்க. இது கார்னர் பால்கனியாக இருக்கிறது. இந்த ஹேண்டிலில் எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க, வித் கிளாஸோடு இருக்குது, பிரிக் ஒர்க்கும் அங்கங்கே பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, இந்த பால்கனிக்கு உங்களுக்கு எம்எஸ்ல கிரில்லும் கொடுத்துருக்காங்க சேஃப்டியாக. இதெல்லாம் வந்து அடிஷ்னல்னு சொல்லுவாங்க சில பில்டர்ஸ். நீங்கள் வாங்குங்க சார் நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதெல்லாம் பண்ணியே உங்களுக்கு பில்டர் இந்த வீடு ரெடியாக வச்சுருக்காங்க. ஆப்போசிட்லாம் பார்க்க முடியும், முழுக்க புதுசாக டெவலப்பான ரெசிடென்ஷியல் ஏரியா. இந்த பக்கமும் வீடு இருக்குங்க. நம்ம காயரம்பேட்லேருந்து களிவந்துப்பட்டு வரை செல்லக்கூடிய அந்த பஸ் போகிற ரோட்லேருந்து ஜஸ்ட்டு உள்ளே வந்தீங்கன்னா 2வது ரைட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இங்கே வந்து ஒரு டிசைன் லேம்ப் இருக்குது. இப்போ நம்ம அப்படியே டெரஸையும் பார்த்தலாம். இங்கேயும் வந்து உங்களுக்கு ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிலோட கொடுத்துருக்காங்க. ஹெட்ரூமில் சென்டரில் ஒரு கேன்லெட் ஸ்பாட் லைட்ஸோட பார்க்கறதுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்கிறது. இந்த ஹெட்ரூமில் உங்களுக்கு வாஷ் ஏரியா கொடுத்துருக்குறாங்க, வாஷிங் மிஷின்குள்ள ப்ரொவிஷன்ஸ். அதே மாதிரி எம்எஸ்ல கிரில் கேட் இருக்குது, ஒரு டோரும் கொடுத்துருக்குறாங்க. இந்த டெரஸில் பர்கோலா இருக்குது, ஃப்ரண்ட் எலிவேஷன் நீங்கள் பார்க்க முடியும், நல்லா கிராண்டாக இருந்தது. அதே மாதிரி டெரஸில் தட்டோடு பதிச்சிருக்கிறாங்க. 500 லிட்டர்ஸ் சின்டெக்ஸ் வாட்டர் டேங்க். ஆக்சுவலாக இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மூவபிள் தான், குழந்தைகள் ஏறாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இது நீங்கள் கலட்டி இப்படி பக்கத்தில் வச்சுக்கலாம். இதெல்லாம் பார்த்து பில்டர் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களோட ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்லேருந்தே இதை நான் கவனிச்சிட்டு இருக்கிறேன். ஆக்சுவலாக ஹாப்பி ஹோம் செங்கனி பில்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பெல்ட்டில் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நிறைய வீடுகளில் ஹாப்பி ஹோம்ஸ்னு ஃப்ரெண்டில் பார்ப்பீங்க இல்லையா, அதெல்லாமே வந்து இவங்க கம்ப்ளீட் பண்ண ப்ராஜெக்ட் தான் இந்த கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பூர் பெல்ட்டில். இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த வீட்டுக்கு பில்டரோட ஆஸ்கிங் ரேட், அதாவது ஹாப்பி ஹோம் செங்கனி பில்டர்ஸோட ஆஸ்கிங் ரேட்
93 lakhs. கார்னர் வீட்டுக்கு 93 lakhsங்க. பக்கத்தில் இன்னொரு வீடு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது 95 lakhs. இந்த காஸ்ட் மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் அண்ட் 3 phase EB லைன் சார்ஜஸ் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். இன்டீரியர் ஒர்க் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கும் அடிஷ்னல் சார்ஜஸ் வரும். நீங்கள் சூஸ் பண்ணுற மெட்டீரியல், டிசைன் அண்ட் கலர் காம்பினேஷனை பொறுத்து வேரி ஆகலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த டீட்டெயில்ஸ்னாலும் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் தெரியும் நம்மளுக்கு கால் பண்ணி கேட்டு தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். எந்த டவுட்ஸ் ஆனாலும் கேளுங்க. அது உங்களோட உரிமை. இப்படி இருக்கும்னு நினச்சேன், அப்படி இருக்கும்னு நினச்சேன் அப்படின்ற பேச்சுக்கு இடம் இருக்கக்கூடாது. அதை நான் சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் யூடியூப்ல இன்ஜினியர் வசந்த். டாட்டா, பை பை. ஃபாலோ பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.